ஹரியோம். சிந்திக்க சில துளிகள். இன்று யட்சன் கேள்விகளுக்கு யுதிஷ்டரன் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதாவது தர்மபுத்திரன் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இன்றைய கேள்வி என்ன என்று பார்ப்போம். யட்சன் கேட்கிறான், அதாவது செல்வம் இருந்தும் படித்திருந்தும் ஒரு மனிதன் வாழும்போதே இறந்தவனாக வாழ்வது ஏன், அதாவது நடைபிணமாக வாழ்வது ஏன் என்று கேட்கிறான். வசதி வாய்ப்பு இருந்தும் நல்ல படித்திருந்தும், அதாவது அறிவிருந்தும் ஒரு மனிதன் வாழும்போதே நடைபிணமாக வாழ்வது ஏன் அல்லது யார் என்று கேட்கிறான். அதுக்கு தர்மபுத்திரன் பதில் சொல்கிறான், தேவதைகளுக்கு நமது வீட்டில் வேலை செய்யும் வேலையாட்களுக்கு, நமது வீட்டுக்கு வரும் விருந்தாளிகளுக்கு மற்றும் நமது முன்னோர்களுக்கு யார் உணவளிக்கவில்லையோ அவர்கள் வாழும்போதே நடைபிணமாக வாழ்கிறார்கள் அப்படின்னு தர்மபுத்திரன் பதில் சொல்கிறார். தேவதைகள் அப்படின்னா யார் அப்படின்னா நம்ம குலதெய்வம், நமது ஊர் தெய்வம், காவல் தெய்வம், இதெல்லாம் நம்ம தேவதைகள்னு சொல்லுவோம். நமது முன்னோர்கள் வைத்திருக்கிறாங்க இல்லையா. நமக்கு குலதெய்வம்னு ஒன்று இருக்குது, ஊர் தெய்வம்னு ஒன்று இருக்குது. மாரியாத்தா, காளியாத்தா, செல்லாத்தா அப்படிலாம் வச்சுருக்கிறோம் இல்லை. அதே போல் காவல் தெய்வம், தோட்டத்தில் கன்னியாத்தா இருக்கும், கருப்பராயன் இருக்கும். இப்படி நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய தெய்வம்னு சொல்லி வச்ச அந்த தேவதைகள், அந்த தேவதைகளுக்கு உணவளிக்காதவன். உணவளிக்கிறதுனா என்ன, அந்த கோயிலுக்கு எப்போ போகணுமோ வருஷம் ஒருக்காவோ மாதம் ஒருக்காவோ போகும்போது அது பொங்க வச்சு அல்லது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து வழிபட்டுட்டு வரணும். இது நமது முன்னோர்கள் செய்த விஷயம், அதை கட்டாயம் செய்யணும். அதே போல் நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகளுக்கு, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, இன்றைக்கி சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஏனுங்க சாப்பிட்றீங்களா, குக்கரில் ஒரு 10 நிமிஷத்தில் ஆயிரும், நான் வைக்கட்டுங்களா, சாப்பாடு வைக்கட்டுங்களா, சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இவங்க கேட்குறது பார்த்துட்டு அவங்க என்ன சொல்ல, இல்லைம்மா வேண்டாம், நான் சாப்பிட்டு வந்துட்டு நான் பசி இல்லை, நான் பார்த்துக்கிறேன், வேண்டாம் அப்படிம்பாங்க. சாப்பிடுங்கன்னு சொல்லணும். அதுக்காக சாப்பிட்றீங்களா அப்படின்னா என்ன சொல்ல, வேண்டான்னு சொல்லுவாங்க. வாங்க கை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லணும். விருந்தாளிகளுக்கு சாப்பாடு போடுவது மிகப்பெரிய புண்ணியம்னு சொல்கிறாங்க. இதே தர்மருடைய வாழ்க்கையில் ஒரு நடந்த சம்பவம். இவர் நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அஸ்வமேதா யாகம் நடத்துவார். அந்த அஸ்வமேதா யாகம் நடத்தி எல்லாத்துக்கும் பொண்ணும் பொருளும் வாரி வழங்குவாங்க. அப்போ நிறையா மக்கள் தர்மன் அஸ்வமேதா யாகம் எவ்வளவு சிறப்பாக நடத்தினான் தெரியுமா அப்படின்னு எல்லாம் பேசிக்குவாங்க. அப்போ ஒரு கீரி ஒன்று வரும். கீரி தர்மன் யாகம் நடத்தின அந்த யாக குண்டத்துக்குள்ளே போய் உடம்பை போட்டு பெறணும். ஆனால் பிறண்டுட்டு அது வெளியே சொல்லிச்சு, தர்மன் யாகம் நடத்தினது பெரிய யாகம் கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது. ஏன் எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, ஏன் அப்படி சொல்கிற, என்னோடய உடம்பு பகுதி தங்கமாக மாறிடுச்சு, இன்னும் பகுதி தங்கமாக மாறணும், அதுக்காக நான் அவர் சாம்பலில் பிறண்டு பார்த்தேன், தங்கமாக மாறல. இந்த பகுதி தங்கம் எப்படி மாறிச்சு, உடம்பு இது எங்கே மாறிச்சோ அங்கேயே பெறலை, நான் அப்படித்தான் நினைக்கிறேன், அங்கே இதுக்கு மேலே பெறலை, அங்கே மாவில்லை அப்படின்னுது. மாவில்லையா, என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற போது அந்த கீரி ஒரு கதை சொல்லுது. கீரிப்பிள்ளை என்ன சொல்லுதுன்னா, ஒரு குடும்பம் இருந்தது, அப்பா அம்மா மகன் மருமகள் இப்படி 4 பேர். அந்த 4 பேர் அந்த குடும்பத்தில் வாழ்ந்தாங்க. வறுமை வாட்டுது. மழை இல்லை, பல நாள் மழை இல்லாமல் காடெல்லாம் வறட்சி, உணவுப் பொருளே இல்லாத ஒரு நிலை. இவர்களுமே ஒரு 2-3 நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போது இந்த பெரியவர் போய் தெரிஞ்சவர்கிட்ட யாராவது கிட்ட கொஞ்சம் கோதுமை மாவு வாங்கிட்டு வந்துடுறேன், ரொட்டி சுடலான்னு சொல்லிட்டு போய் ஒரு 2-3 பேர்த்திட்ட கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, அது ஒரே ஒருத்தர்கிட்ட 1 கிலோ 1/2 கிலோ மாவு வாங்குறதுக்கு யாரும் வசதி இல்லாத நிலை. ஏன்னா அவ்வளவு பூமி வறண்டு பஞ்சம். அதனால் ஒரு 2-3 பேர்த்துக்கிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஆளுக்கு ஒரு ரொட்டி சாப்பிட்ற அளவுக்கு, ஒரு 4 ரொட்டி ஆகிற அளவுக்கு ஒரு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ அந்த மாவு கிடைக்கிது. கொண்டு அந்த வீட்டம்மாகிட்ட கொடுக்க, அந்த அம்மா 4 ரொட்டியை தட்டி ரொட்டி சுட்டு ஆளுக்கு ஒன்றை வச்சு சாப்பிடலான்னு உட்காரும்போது அந்த வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றார்.
ஐயோ பசி பசி, ஏதாவது சாப்பிட கொடுங்களே அப்படின்னு சொல்லி. உடனே அந்த தந்தை என்ன பண்ணுறாரு, நீங்களாம் சாப்பிடுங்க, என்னது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை இதை சாப்பிட்றார். ஏன்னா நான் குடும்ப தலைவன், நான் பசியோடு இருந்து பட்னி கிடந்து இறந்தாலும் தப்பில்லை, நான் கொடுத்துறேன்னு அவர் கொடுக்குறாரு. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இன்னும் பசி தீரலைங்கிறார். அந்த அம்மா தன்னுடைய அந்த தாய் அந்த அம்மாவுடையதையும் கொடுத்துருது. அதையும் சாப்பிட்டுட்டு பசிங்கிறார். கடைசியாக கணவன் கொடுத்துருவான், அந்த பையன் கொடுத்துருவார் தன்னோட பங்கையும். அப்பவும் பசிம்பார். அந்த புள்ள மனைவியும் கொடுத்துருவா. 4 பேரும் தான் சாப்பிடாம 3 நாள் பட்னி கிடந்தாங்க. இருந்தாலும் வீட்டுக்கு வர்ற விருந்தாளியினுடைய பசி அடங்கணும், அதுதான் தர்மம்னு சொல்லி இவை 4 பேர் கொடுத்த ரொட்டியை கொடுத்தாங்க. அவர் சாப்பிட்டுட்டு அப்படி நல்லா இருங்க, நீங்கள் டேடோடி வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனால் இந்த 4 பேரும் பட்னி கிடந்தே இறந்துட்டாங்க. இறக்கிற தருவாயில் கூட தன் தர்மத்தை கடைப்பிடிச்சாங்க. அந்த வீட்டுக்கு அந்த கீரி வந்தது. அந்த மாவு பிணையும் போது கொஞ்சம் மாவு சிந்திருக்கும் இல்லையா, அந்த மாவில் உடம்பு பட்டோடனே அந்த இடம் பொண்ணாக மாறிடுச்சான். ஏன்னா அந்த இடத்துல அவங்களுடைய தியாகம் அவ்வளவு ஒரு சக்தியாக மாறி குடிகொண்டிருக்கு. அந்த 4 பேர்த்துக்கும் மோட்சம் கொடுத்தாரு. அதாவது அடுத்த பிறவி இல்லை, அந்த 4 பேர்த்துக்கு மோட்சம் கொடுத்தாங்க கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. அதனால் தனக்கு இல்லைனாலும் வந்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம தர்மம். விருந்தாளிகளுக்கு கொடுக்கணுங்கிறது நம்ம தர்மம். அது சரியாக செய்கிறவங்க வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இது விருந்தாளிகளுக்கு. வேலையாட்களுக்கு நமது வீட்டு வேலைக்காரர் இருக்காங்க. வேலைக்காரரு நாம் என்ன சாப்பிட்றோமோ அதே சாப்பாட்டை அவளுக்கு போடணும். நாம் சாப்பாடு போடணும் கட்டாயம். நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நாம் என்ன சாப்பிட்றோமோ அதே போடணும். நாம் ராஜபோக அரிசி சாப்பாடு, வேலையாளுக்கு ரேஷன் சாப்பாடு. நாம் ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு குடிப்போம், வேலையாளுக்கு சாதாரண ஒரு டீ. இப்படி இருக்கிறவங்க நிம்மதியாக வாழ முடியாது, அவங்களுக்கு அமைதி கிடைக்காது. ஆகவே நாம் என்ன சாப்பிட்றோமோ அதை அவங்களுக்கும் போடணும் அப்படிங்கிறது தர்மம். நான் கடைசியாக நமது முன்னோர்களுக்கு அப்படின்னா என்ன, முன்னோர்கள் இறந்திருந்தாலும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் சரி இறந்தவங்களுக்கும் சரி, உயிரோடு இருக்கிறவங்கள கடைசி வரையிலும் நமக்காக உழைத்தவர்கள், அவர் கண்கலங்காமல் பார்த்துக்கணும். தாத்தா பாட்டி அப்பா அம்மாவை. அவங்க இறந்துட்டாலும் கூட அவங்க இறந்த நாள் அல்லது அன்னைக்கு அவங்களுக்கு பிடித்த சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சு அவங்களுக்கு அவங்களாக செய்து அரிசி மாவில் உருண்டை அல்லது சாப்பாட்லேயோ அல்லது அரிசி மாவுலேயோ உருண்டை செய்து வைத்து அவங்களுக்கு பிடித்த சாப்பாடு படைச்சி தெற்கு முன்ன உளுந்து கும்பிட்டுட்டு அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு உளுந்து கும்பிட்டுட்டு அந்த சாப்பாட்டை கொண்டு காகத்துக்கு வச்சுட்டு அப்புறம்தான் நாம் விரதம் இருந்து சாப்பிடணும். இது வருஷத்தில் ஒரு நாள் அவங்க இறந்த நாள் என்று பண்ணலாம். அல்லது புரட்டாசி அமாவாசை அல்லது ஆடி அமாவாசை அன்னைக்கு நாள் தெரியல அப்படின்னா, நமக்கு வசதியான நாள் அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை அன்று இந்த காரியத்தை செய்யணும். அல்லது ஏதாவது ஒரு அமாவாசை அன்னைக்கும் கூட செய்யலாம். அப்படி முன்னோர்களுக்கு நாம் திதி கொடுக்கிறது, தர்ப்பணம் பண்ணுவது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய கடமையாக, ஒரு கடனாக பார்க்கப்படுகிறது. நம்ம முன்னோர்களை நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது அடையாளம். ஆகவே இந்த 4 பேர்த்துக்கும் நல்லது செய்கிறவர்கள், உணவளிக்கிறவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வார்கள். இந்த 4 பேர்த்துக்கு உணவு அளிக்காதவர்கள் வாழ்வார்கள். செல்வம் இருந்தும் படித்திருந்தும் இவர்கள் நடைபிணமாக அமைதியின்றி வாழ்கிறார்கள் என்று அர்த்தம். இதுதான் தர்மம் சொன்னது. நன்றி, வணக்கம்.